உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீ அம்பிகை ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. அப்போ அந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அந்த செவ்வாய் பகவான் போறாரு. அது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி இந்த பெயர்ச்சி ஆரம்பித்து செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் இந்த பெயர்ச்சி இருக்கும். கிட்டத்தட்ட 48 நாட்கள். அப்போ இந்த பெயர்ச்சி ஆகப்பட்டது விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். விருச்சக ராசி, இந்த விருச்சக ராசியின் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் தான். அப்போ உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு இந்த பெயர்ச்சியால் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத தான் நாம் இதில் பார்க்கணும். அப்போ இப்போ உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாருங்களா? இருக்கிறாரு. அப்போ அந்த 8ஆம் இடத்துல இருந்தாலும் 8ஆம் இடத்துல இருந்து ஏதாவது கண்டத்தையோ ஆயுள் தோஷத்தையோ இல்லை ஏதாவது ஒரு கடனையோ நம்மளுக்கு கொடுத்துருவாரா அப்படின்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டார். ஏன் கொடுக்க மாட்டார் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் குரு பகவான். அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் உச்ச பலத்தோடு நல்லா சூப்பரா இருக்கிறார். அந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்கிறார். ஒரு அருமையான டைம், ஒரு அற்புதமான டைம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு இது மாதிரியான டைம் இதற்கு மேல வருமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஆனா இந்த டைம் ஆகப்பட்டது நீங்கள் நினைத்ததை நினைத்த மாதிரியாக செய்து பல கஷ்டங்களில் இருந்தும் பல பிரச்சனைகளில் இருந்தும் பல சிக்கல்களில் இருந்தும் வெளியில வருவதற்குண்டான வாய்ப்பு இப்போ உங்களுக்கு வந்தாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அதே சமயத்தில் 8ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. அப்போ 2ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய வாக்கு ஃபர்ஸ்ட் குரு பகவான் உங்கள் ராசியவே பார்த்துறாரு. அப்போ அந்த ராசியை பார்க்கும்போது தன்னுடைய மனசுக்கே ஒரு தைரியம், எதையுமே நாம் செஞ்சு முடிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை. நீங்கள் கூனி குறுகி இருந்தாலும் இந்த செவ்வாய் அந்த விருச்சக ராசிக்காரர்கள் இதற்கு மேலே தனக்கு தன்னம்பிக்கை தைரியம் நான் இதை செஞ்சு முடிக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தில் ஸ்ட்ராங்காக எந்திரிச்சு நிற்க போகிறீங்க. இது குரு பகவானுடைய அனுகிரகமும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்க்குறாங்க. அப்போ அந்த குடும்பஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்க்கறதுனாலையும் அந்த 2ஆம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசியை பார்ப்பதனாலையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், மனஸ்தாபங்கள், மன இறுக்கங்கள் கண்டிப்பாக தீரும். ஏன்னா இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களாகப்பட்டது கொஞ்சம் முரட்டு குணம், கொஞ்சம் வேகம், எதுக்கெடுத்தாலும் சடார் புடார் முடிவெடுக்கிறது, மனைவியே இருந்தாலும் அவங்கள மதிக்கிறது இல்லை. அதே சமயத்தில் பார்த்தா அவங்க மேலே பாசம் இருக்கும். இவங்களுடைய அவசர புத்தினால அந்த பாசத்தை காட்ட மாட்டாங்க, இவங்க கோபத்தை தான் காட்டுவாங்க. அது மாதிரி எல்லாமே பண்ணி குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் போய் மன கஷ்டம் வந்திருக்குது. அந்த மன கஷ்டங்கள் இப்போ இந்த பீரியட்ல கண்டிப்பாக தீரும். விருச்சிக ராசிக்காரங்களே, கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில சோதனை காலம் முடிந்து அந்த வேதனை காலமும் முடிந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த செவ்வாய் பெயர்ச்சியால் உங்களுக்கு வந்திருக்கிறது. அது போக உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதியும் குரு பகவானால் நல்லா இருப்பீங்க. அது போக
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6ல் இருக்கிறாங்க. 6ல் அந்த சனி பகவான் இருப்பது யோகம். அப்போ வந்து உங்களுக்கு தொழில், ஒரு பிஸ்னஸ், வேலை, இந்த மாதிரி விஷயத்தில் நல்ல முன்னேற்றமும் நல்ல வருமானமும் உங்களுக்கு வரும். ஆனால் எவ்வளவு வருமானம் வந்தாலும் அது எதையுமே நம்ம மிச்சம் பண்ண முடியலையே, நாம் ஒரு இடம் வாங்க முடியலையே, ஒரு வீடு கட்ட முடியலையே, நாம் வந்து பார்த்தீங்கன்னா விற்கணும்னு நினைக்கக்கூடிய இடத்த விற்க முடியலையே, இப்படிங்கிற பல குழப்பத்துக்கு ஆளாகி அந்த குழப்பத்தில் இப்போ இருக்கிறீங்க. அந்த குழப்பம் எல்லாமே தீரக்கூடிய காலகட்டங்கள். எப்படின்னா அந்த செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாங்க, அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறாங்க, அதுபோக அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க, அதுபோக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இல்லை, அந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் தான். அப்போ அந்த 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் சனி பகவானையும் குரு பார்க்குறாங்க, அந்த 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாங்க. இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பூர்வீகம் தலைக்கும், பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். நீங்கள் ஏதாவது பூமி வாங்குறக்கோ, சொத்து வாங்குறக்கோ, இல்லை வீடு கட்டுவதற்கு, இடம் வாங்குவதற்கோ இது அருமையான டைம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் வெளிநாடு போவதற்கு முயற்சி பண்ணினாலும் போகலாம். அது போக இந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் அதில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரலாம், அதில் ஜெயிப்பு உங்களுக்கு தான். அது போக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய அந்த குரூப் ஏ சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுகிறவங்க, டிஎன்பிசி எழுதுகிறவங்க, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு படிக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இப்போ இந்த படிப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நாம் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே சாதிக்க முடியல, சம்பாதிக்க முடியல, எல்லாமே எதிர்த்தாலும் அறகுறையாகவே போயிடுச்சு, நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் அது எல்லாத்தையுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு வந்திருக்குது. தைரியமாக இருங்க. 8 நிமிஷம் முடிஞ்சதுங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியும் குரு பகவானால் வலுவாயிருச்சு. அந்த குரு பகவான் வீட்டை உங்களுடைய ராசி நாதன் பார்க்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளியூருக்கு போயோ, வெளிநாட்டுக்கு போயோ, அங்கே சம்பாரிச்சோ இந்தியாவில் சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அது போக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலே இருந்தாலும் அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் சிட்டிசன்ஷிப் ஆவதற்கு உண்டான யோகங்களும் உங்களுக்கு வந்தாச்சு. ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லை. ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து அடுத்தவர்களை 100க்கு 100% நீங்கள் நம்புறீங்க. அது மாதிரி நம்பிக்கை முழுசாக வைக்காமல் உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமைக்கு சிந்திச்சு பாருங்க. நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா நீங்களாக சிந்திச்சு நீங்களாக முடிவெடுங்க. கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தவர்களை நம்பி எந்த காரியமும் இந்த பீரியடில் செய்ய வேண்டாம். அது போக எதுவாக இருந்தாலும் உங்களுடைய அந்த விருச்சிக ராசிக்கு உரிய கடவுள் முருக பகவான், திருச்செந்தூர் முருகனை கண்டிப்பாக கும்பிட்டு வாங்க. டைரெக்டாக போகிறவங்க போகலாம், அப்படியே வீட்டிலேருந்து கும்பிட்றவங்களும் கும்பிடலாம். எங்கிருந்து கும்பிட்டாலும் அந்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நல்லா இருப்பீங்க நேயர்களே. அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய தசாபுத்திகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஜாதகத்துக்கு கொடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபடுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பித்து செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 48 நாட்கள். இது வந்து ரிஷபத்திலிருந்து இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க. அப்போ அந்த மிதுனத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்காரங்களுக்கு
என்ன பலன் செய்யவிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு செவ்வாய் 6ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியும் ஆகிய செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கே வந்திருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லதை செய்வாரா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60% உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நேரம், நல்லது நடக்கும். மீதி 40% அப்படிங்கிறது கொஞ்சம் நிதானம் தேவை. அப்ப அந்த நிதானத்தால் உங்களுக்கு வரக்கூடிய இடர்பாடுகளில் இருந்து, கெட்டதில் இருந்து தப்பிச்சுக்குவீங்க. அப்போ ஒரு விஷயம் என்னன்னா, நல்லது நடக்காட்டியும் பரவாயில்ல, கெட்டது நடக்காமல் இருந்தாலும் சரி அப்படிங்கிறது ஒரு அமைப்பு இருக்குது. அப்ப அது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதும் 60% நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 40% கெட்டது நடக்காமல் உங்களுடைய நிதானத்தால் நீங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது, அதனுடைய பார்வை 4, 7, 8. அப்ப அந்த 4ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கிறார். அப்ப அந்த 4ஆம் இடம் என்பது என்ன? ஒரு மனிதனுடைய சொத்து சுகம், அது போக பூமி சம்பந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது. இது எல்லாத்தை விட முக்கியமானது தாய் ஸ்தானம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தாய்க்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு முறைகள் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த பீரியட்ல கண்டிப்பாக அந்த செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல ரூபத்திலையும் விரயத்தை கொடுத்தாரு, நஷ்டத்தை கொடுத்தாரு. நீங்க 1 லட்ச ரூபா சம்பாரிச்சீங்கன்னா 9 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு பிரச்சனையை தேடி கொண்டு வச்சாரு. அப்ப நீங்க எவ்வளவு சம்பாரிச்சாலும், எவ்வளவு முயற்சிகள் பண்ணினாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம முன்னேற்ற பாதையில வரோம்னு சொல்லி நீங்க திட்டமிட்டு செலவு செய்தாலும் திட்டமிட்ட மாற எதுவுமே நடக்கல. அது போக உங்களுக்கு தாய் வழி உறவுல பாத்தீங்கன்னா மனஸ்தாபம், சங்கடம், உங்க 2 பேர்த்துக்குமே கருத்து வேற்றுமைகள். இந்த பீரியட்ல அந்த கருத்து வேற்றுமைகள் கண்டிப்பாக குறையும். அப்போ பாத்தீங்கன்னா தாய்க்கு இருக்கக்கூடிய உடல் பிணிப்பீடைகள் கண்டிப்பாக தீரும். உங்களுக்கும் தாய்க்கும் மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள் இருந்து ஒருத்தருக்கு பேசாமல் இருந்திருந்தாலும் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாரும் பேசிக்குவீங்க. அந்த நல்ல உறவு முறைங்கிறது கண்டிப்பா நல்லபடியாக போகும். அது போக நம்ம தாய்க்கு எதுவுமே நல்லது செய்யலையே, இனிமேலாவது நம்ம செய்யலாம். உங்களுக்கு வேலை, குடும்பம், இது மாதிரி விஷயத்தையே நீங்க பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அப்ப நம்ம தாயை பத்திய சிந்தனை இருந்தாலும் அவங்களுக்கு ஏதோ சில நல்லது செய்யணும் நினைச்சிருந்தாலும் செய்ய முடியாத சூழலும் உங்களுக்கு வந்திருக்கும். ஆனா இந்த பீரியட்ல அந்த தாய்க்கும் உங்களால முடிஞ்ச நல்லதை செய்யக்கூடிய அளவுக்கு இப்ப டைம் ஒர்க் அவுட் ஆயிரும். அது போக பார்த்தீங்கன்னா இப்போ 7ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கிறாரு. அப்ப அந்த 7ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்க்கும்போது அந்த 7ஆம் இடம் என்பது கலஸ்தரஸ்தானம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த உறவு முறைகள் சம்பந்தப்பட்டது, திருமணம் சம்பந்தப்பட்டது, வீட்டுக்கு வரக்கூடிய புதிய உறவு சம்பந்தப்பட்டது. அப்போ அந்த இடத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கும்போது நாம இப்போ திருமண காரியங்களில் இப்போ ஒரு பொண்ணு பார்க்குறோம், இல்லை ஒரு மாப்பிள்ளை பார்க்குறோம், இந்த விஷயத்துல நீங்க முடிவு எடுப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் நிதானமாக யோசனை செய்து முடிவெடுப்பது அப்படிங்கிறது நல்ல விஷயம். இப்போ அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டீங்க, கல்யாணம் நடக்குது, அதில் பார்த்தீங்கன்னா ஏதோ சங்கடம், சலிப்பு, குழப்பங்கள் வருது. அப்போ யோசனை பண்ணுவீங்க, நம்ம பார்த்தீங்கன்னா நிதானமாக முடிவெடுக்கல, அவசரப்பட்டு முடிவெடுத்தோம், இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணோம், இது மாதிரி ஆயிப்போச்சு அப்படிங்கிற குழப்பங்கள் உருவாகும். அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானம் இப்போ தேவை. அது போக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ படபடபடன்னு இருக்கு. இப்போ அது போக கொஞ்சம் நிதானம் கம்மியாகும், கொஞ்சம் வேகம் ஜாஸ்தியா இருக்கும். அது போக உங்க நண்பர்கள்கிட்ட பேசுறதோ, உங்க மனைவி கிட்ட பேசுறதோ, உங்களுடைய உறவுக்காரங்கிட்ட பேசுறதோ, எதையுமே பார்த்தீங்கன்னா
அவங்க எல்லாருமே வெறுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய விதம் சரி இருக்காது. இதே வந்து பார்த்தீங்கன்னா மனைவிகிட்ட பேசினா ஒத்துக்குவாங்க, மக்கள்கிட்ட பேசினா ஒத்துக்குவாங்க. இதே உறவுக்காரங்கிட்ட பேசினா ஒத்துக்குவாங்களா? உங்கள் நண்பர்கள்ட்ட பேசினா ஒத்துக்குவாங்களா? கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. இதனால உங்களுக்கு வெளியிலிருந்தும் சில பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த செவ்வாய் பெயர்ச்சியில் இந்த 48 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாய் பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப நிதானமாக ஒருத்தரை அனுசரித்து பேசணும். அது இல்லாமல் உங்கள் மனைவி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தறிஞ்சு பேசுகிறதோ, உங்கள் மகனை எடுத்தறிஞ்சு பேசுகிறதோ, அவங்ககிட்ட இருந்து வெறுப்பை சம்பாதிச்சுக்குவீங்க. ஆனால் வந்து அப்படிப்பட்ட மனசு உங்ககிட்ட இல்லை. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா வாழணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய எண்ணங்கள். அப்போ வந்து உங்களுடைய மனசுக்குள்ள அந்த மாதிரி எண்ணங்களை வச்சுட்டு உங்களுடைய வாய் பேச்சால யாரையும் பகச்சுக்காதீங்க. யாருக்கும் கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு இதை நீங்க உருவாக்கிக்க வேண்டாம். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குரு பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அந்த 10ஆம் இடம் என்பது தொழில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழில் கெட்டு போவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த 10ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கறதுனாலையும், அந்த தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான், அந்த சனி பகவானையும் குரு பகவான் பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு வந்து பணம் வரக்கூடிய வழிகள் நல்லா இருக்கும். ஆனால் கடந்த காலத்தில் அந்த செவ்வாயாகப்பட்டது 12ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நஷ்டத்தை கொடுத்தாரு. உங்களுக்கு எதிர்பாராத செலவுகளை கொடுத்தாரு. காரணமே இல்லாத செலவுகள் வந்துச்சு உங்களுக்கு. இப்போ அது எல்லாமே வராமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, ராகுவுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு இவங்களுக்கும் சேராது. அப்போ வந்து அந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால அவங்க குடும்ப வாழ்க்கை இதில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள், கொஞ்சம் மன வேற்றுமைகள் ஸ்ட்ராங்காக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முருக பகவானுக்கு, அதாவது திருச்செந்தூர் முருகனுக்கோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கோ சஷ்டி நாள்லையோ செவ்வாய்க்கிழமை நாள்லையோ நீங்கள் போய் வணங்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப முக்கியமும் கூட. மற்ற மிருகசீரிடம் புனர்பூஷம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அவளுக்கு பெருசாக பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நீங்களும் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கலாம். அதுபோக இந்த முருகப்பெருமானையும் கண்டிப்பாக வணங்குங்க, நல்லா இருப்பீங்க. இதுபோக உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. அப்போ அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது ரிஷப ராசியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி பயிற்சியாகி மிதுன ராசிக்கு வர்றாங்க. செப்டம்பர் 19ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 48 நாட்கள். அப்படி பயிற்சி ஆகக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக சொல்ல போகிறோம். அப்போ கன்னி ராசி, கன்னி ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியும் 8ஆம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து இப்போ இருக்கிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அப்போ வந்து இந்த 10ஆம் இடத்துக்கு இந்த செவ்வாய் பகவான் வருவது நல்லதா கெட்டதா அப்படின்னா, உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்து அதிபதி, அது போக 8ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அப்போ 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால கண்டிப்பாக உங்க தொழிலை கெடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கெடுக்காது.
உங்களுடைய முன்னேற்றத்தை கெடுக்குமா அப்படின்னா கெடுக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். எப்படி வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னா, அந்த செவ்வாய் பகவான் மிதுனத்துல இருந்து 4ஆம் பார்வையாக கன்னி ராசியவே பார்க்கறாங்க. அப்ப அந்த கன்னி ராசியவே அந்த செவ்வாய் பகவான் பார்க்கும்போது கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு மாதிரியான பலம், தைரியம், தன்னம்பிக்கை, நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும், நம்ம சம்பாதிக்கணும், ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக உருவாகும். அதுபோக 3ஆம் இடத்து அதிபதி. அப்ப அந்த 3ஆம் இடம் என்பது வீரிய விஜயஸ்தானம். அப்ப அந்த அதிபதி இவங்களுடைய ராசிவே, கன்னி ராசியவே பார்க்கும்போது அந்த வீரியம் என்பது கண்டிப்பாக கன்னி ராசிக்காரங்களுக்கு வரும். அப்ப இதனால பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஐடில வேலை செய்யறாங்க வச்சுக்கோங்களேன், நல்லா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க எதிர்பார்த்த, அவங்க முயற்சி பண்ணிய அந்த ப்ரமோஷன் கிடைக்கல. அப்ப இந்த பீரியட்ல அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். இது போக பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ரூபத்துல சேலரி உயர்வு, அவங்க சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். இப்ப இவங்க இப்ப மலேசியாலேயோ இல்லை சிங்கப்பூர்லயோ கனடாலேயோ ஆஸ்திரேலியாலேயோ இல்லை ஸ்பெயின்லயோ உலக நாடுகள்ல எங்கேயோ ஒரு பக்கம் வேலை செய்யறாங்க வச்சுக்கோங்களேன், அங்கே சம்பள உயர்வு கிடைக்கும். வெளிநாட்டில இருந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிச்சு இந்தியாவுக்கு அனுப்பி அதன் மூலியமாக ஏதாவது சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உருவாகும். அது எப்படி அப்படின்னா, இந்த செவ்வாய் பகவான் கன்னிராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாங்களா, அந்த 10ஆம் இடத்துல இருந்து செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வையாக கன்னிராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறாங்க, குருவுடைய வீட்டை. அப்ப அந்த குருவுடைய வீட்டை செவ்வாய் பகவான் பார்க்கும்போது கன்னிராசிக்கு அது 4ஆம் இடமாக வர்றதுனால அந்த குருவும் இந்த பீரியட்ல உச்ச பலம் அடைஞ்சிருக்கிறதுனால டபுள் யோகம். பாத்தீங்களா, குரு உச்சம், அந்த குரு வீட்டை தான் செவ்வாய் பகவான் பார்க்கிறாரு. அது கன்னிராசிக்கு 4ஆம் இடம். அப்ப இந்த 4ஆம் இடம் என்பது சொத்து சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்டது, வீடு சம்பந்தப்பட்டது, காடு தோட்டம் சம்பந்தப்பட்டது. இந்த மாதிரி விஷயத்துல இப்போ கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. தோட்டம் வாங்கணும்னு நினைச்சாலும் தோட்டம் வாங்கலாம், காடு வாங்கணும்னு நினைச்சாலும் காடு வாங்கலாம். நீங்க வீடு வாங்குறதுக்கு இடம் இல்லையா, வீடு வாங்கலாம். இல்லை கட்டின வீட்டையே நீங்க வாங்கலாம். இல்லை ஏதாவது சொத்து தேவை நீங்க வாங்கி போட்டாலும் இந்த பீரியட்ல வாங்கி போடலாம். கன்னிராசிக்காரங்களே, இது ஒரு அற்புதமான ஒரு அழகான டைம். ஏன் சொல்ற அப்படின்னா, இந்த 4ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் உச்சமாக இருப்பதும், இந்த 4ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்ப்பதும் உங்க ராசிக்கு 4ஆம் இடமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது ரூபத்துல ஒரு சொத்து வாங்குவீங்க. இது போக உங்களுக்கு தாய் வழியில் இருக்கக்கூடிய அந்த மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள் இப்ப எல்லாமே தீரும். அப்ப அந்த தாய்க்கு ஏதாவது ரூபத்துல நீங்க நல்லது செய்வீங்க, அந்த தாயும் உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல இப்ப நல்லது செய்வாங்க. இதற்கு முன்னாடி அந்த தாயாகப்பட்டது கன்னிராசிக்காரங்களோட ஒத்து வராமல் சில மனவேதனையை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த மனவேதனையும் இப்ப தீரக்கூடிய டைம். இது போக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாக கன்னிராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ அந்த 5ஆம் இடம் என்பது யாரு, சனியுடைய வீடு. அப்போ அந்த சனியுடைய வீட்டை அந்த செவ்வாய் பகவான் பார்க்குறாங்க. அப்போ அந்த சனியும் செவ்வாயும் பார்த்துக்கலாமா, இல்லை செவ்வாய் சனியை பார்க்கலாமா? சனியை பார்க்கல, சனியுடைய வீட்டை பார்க்கிறாரு. அப்ப அந்த சனி எங்க இருக்கிறார் அப்படின்னா குருடைய வீட்டுல. அப்ப அந்த குருடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்த்துட்டாங்க. இதுவும் உங்களுக்கு நன்மையே. அப்ப 5ஆம் இடம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய பார்வை சனியுடைய வீட்டை பார்க்குது. அப்ப அந்த 5ஆம் இடம் என்பது உங்களுக்கு பூர்வீக ஸ்தானம். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொத்து, உங்களுடைய பங்காளிகள், இல்லை உங்களுடைய முன்னோர்கள், இந்த வகையில் வரக்கூடிய சொத்து எதுவாக இருந்தாலும் அதில் கோர்ட்டு பிரச்சனை,
ஏதாவது வம்பு வழக்கு போட்டிருந்தாலும் அந்த வழக்கு எல்லாமே நல்லபடியாக முடியும். அப்போ இந்த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். இது கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியினுடைய அனுகிரகம். அந்த செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தை பார்க்குது கன்னிராசிக்கு. அப்போ அந்த 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் சனி பகவான். அந்த சனி பகவான் குரு வீட்டிலிருந்து அந்த சனி பகவானை குரு பார்க்கிறார். குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே குரு பகவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த பீரியடில் கிடைக்கும். கருணிக்கும். ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் வைத்தியமே பார்த்தாலும் இந்த கருமுட்டைகள் கண்டிப்பாக நல்லா வேலை செய்யும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கன்னிராசிக்காரங்களுக்கு நல்லபடியாக நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ கன்னிராசிக்காரங்க ஒரு பொண்ணை விரும்புகிறாங்க, இல்லை ஒரு பொண்ணு ஒரு பையனை விரும்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதை வந்து இப்போ வீட்டில் சொன்னால் ஒரு நல்ல முடிவு கிடைக்குமா, நம்மளுக்கு ஏதாவது ரூபத்தில் சம்மதிப்பாங்களா அப்படின்னா கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து கோல்டன் டைம். நீங்கள் வந்து விரும்பியதை உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு செய்து கொடுப்பார்கள். அப்போ உங்களுடைய லவ் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும். உங்களுக்கு பயம் வேண்டாம், போய் செய்யுங்க. அதுபோக கலப்பு திருமணங்களும் இந்த பீரியடில் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் பண்ணி அதில் வந்து கணவன் தவறி போயிட்டாரு, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு திருமணம் பண்ணி மனைவி தவறி போயிட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது மறுமணம் செய்யலாம் அப்படின்னா இந்த பீரியடில் தாராளமாக செய்யலாம். அதற்குண்டான டைம் தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாகட்டும். நேயர்களே, இதற்கு வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலையும் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போறாரு. ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி இந்த பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 48 நாள். இது வந்து கடக ராசிக்காரங்களுக்கு இந்த பலன் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அப்போ கடக ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் யார் அப்படின்னா 5ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் பகவான் இப்போ கடக ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ கடக ராசிக்காரங்களுக்கு இந்த 12ஆம் இடத்தில் செவ்வாய் வருவது நல்ல விஷயமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக நல்ல விஷயம் அல்ல. 12ஆம் இடத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்து அதிபதி நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய திறமை, நம்மளுடைய முயற்சி, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், நம்மளுடைய பூர்வீகம், இது எல்லாத்தையும் பற்றி குறிப்பது தான் 5ஆம் இடம். 10ஆம் இடம் என்பது நாம் செய்யக்கூடிய தொழில். அப்போ இதை டோட்டலாக அந்த செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் மறைந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில கஷ்டங்களைத்தான் கொடுப்பாரு அப்படிங்கிறது இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. ஆனால் இருந்த போதிலும் உங்களுக்கு வந்து அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உச்சமடைந்து 9ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை அந்த குரு பார்க்கிறாரு. அந்த குரு யாரை பார்க்கிறாருன்னா சனி பகவானை பார்க்கிறாரு. அப்ப அந்த சனி பகவான் தொழில் காரகன். அப்ப அந்த குரு பகவான் அந்த சனி பகவானை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பீரியட்ல தொழில் நல்லா இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம், உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லையே அப்படின்னு யார் வருத்தப்பட்டாலும் இப்போ அந்த வருத்தம் கண்டிப்பாக பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும், உங்களுக்கு சில முன்னேற்றங்கள் கிடைக்கும், நீங்கள் கை நிறைய சம்பாதிக்கலாம், மனசார செலவு பண்ணலாம். அது போக நீங்கள் ஒரு பிஸ்னஸே பண்ணினாலும்
ஒரு தொழிலே பண்ணினாலும் அந்த தொழிலையுமே உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். உங்களுக்கு வேலையாட்கள் கரெக்டாக அமைவாங்க. நீங்கள் சொன்ன நேரத்துக்கு அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவீங்க. இது மாதிரி தொழிலும் நல்லபடியாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுக்கு குருவும் காரணம், இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக உங்களுடைய ராசி கடக ராசிக்கு 3ஆம் இடத்தை, அதாவது உபஜய ஸ்தானத்தை, ஒரு வெற்றி ஸ்தானத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கிறார். அப்போ நாம் என்ன காரியங்கள் நினைக்கிறோமோ, நாம் எதை சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ, எதில் நல்ல நிலைமைக்கு வரும்னு நினைக்கிறோமோ, கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஆனால் இது போக பார்த்தீங்கன்னா அதே செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ அந்த 7ஆம் இடத்தை பார்க்கும்போது கடக ராசிக்காரங்க இந்த 48 நாளில் மட்டும் ஒரு திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு பொண்ணு பார்க்குறோம், இல்லைன்னு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறோம், இந்த மாதிரி அவங்கள சேர்த்து வைக்கணும், நாம கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பீரியட் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற இவங்களுக்கு இவங்க தான் மாப்பிள்ளைக்கு இவங்க தான் பொண்ணு அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டாம். அப்போ அந்த முடிவு பண்ணாமல் இந்த 48 நாள் கழிச்சு அந்த முடிவு செய்யும் போது அது உங்களுக்கு நல்லதா இருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதால், அது போக இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் காதலிச்சுட்டு இருக்கிறீங்க, அப்போ அந்த காதலுக்கு ஒரு முடிவு எடுக்கிறீங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு முடிவு அப்படிங்கிறது இந்த பீரியட்ல எடுக்க வேண்டாம். இந்த பீரியட்ல எடுத்தால் அது சரியாக வராது. இந்த பீரியட்ல உங்களுக்குள்ள ஒரு பிரேக்கப் ஆகக்கூடிய அளவுக்கோ, இல்லை பெண் பார்த்தீங்கன்னா ஆணை குறை சொல்வதற்கோ, இல்லை ஆண் பெண்ணை குறை சொல்வதற்கோ இந்த பீரியட்ல வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த பீரியட்ல நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. இந்த பீரியட் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் உங்கள் மேலே குறை சொன்னாவோ, உங்களை பிடிக்காம போயிட்டாவோ, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் இடத்துல இப்போ செவ்வாய் இருக்கிறதுனால தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ அந்த இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஏதாவது நம்ம இன்னும் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு வழிவகை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதோ, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இன்னொரு பிரான்ச் நம்ம ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறதோ இப்போ நீங்கள் செய்யாமல் இருப்பது அப்படிங்கிறது நல்ல விஷயம். அந்த 12ஆம் இடம் என்பது நம்மளுக்கு விரயஸ்தானம். அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளவு பணம் காசு அப்படிங்கிறத நம்ம ஒரு தொழிலில் போட்டாலும் அதை பார்த்தீங்கன்னா மீண்டும் எடுப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது போக இந்த சமயத்தில் சொத்தை விற்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொத்தை விற்று கடன் கட்டணும், நாம் நினைச்ச விலைக்கு போக மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு வேதனையில் இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு இப்போ சொத்தை விற்கலாம். ஆனால் விற்றுட்டு நாம் வேற ஏதாவது சொத்து வாங்கணும், நம்முடைய எதிர்காலத்துக்கு இந்த சொத்து இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ சொத்து வாங்க முடியாது. இப்போ வாங்குவதற்கு சரியான டைம் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ரிஜிஸ்டர் பண்ணுறதோ, ஒரு சொத்தை வாங்குவதோ, அப்படியே அந்த சொத்தை வாங்கினாலும் அந்த பேப்பரில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கும், இல்லை அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கும், இல்லை அந்த இடம் சரியில்லாமல் இருக்கலாம். இது மாதிரி சூழ்நிலைகள் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதுபோக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தையுமே நீங்கள் கொண்டு பாருங்கள். அந்த ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சரியாக இருக்குது, நம்ம இடம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தை பார்த்து சொன்னாங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா இப்போ பணம் கொடுக்கும்போதோ ஒரு அக்ரிமெண்ட்டில் எழுதிட்டு கொடுங்க. சும்மா பணத்தை அக்ரிமெண்ட் போடாமல் ஒரு எழுத்து வடிவமாக எழுதாமல் ஒரு பணத்தை கொடுத்து ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறது. இப்போ பணத்தை காசு கொடுக்குறோம், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கழிச்சா அந்த பொருள் நம்ம கைக்கு வருது, இல்லை நமக்கு ஒரு மாதம் கழிச்சா நமக்கு ரிஜிஸ்டர் ஆகுது அப்படின்னா எதுவுமே எழுத்து வடிவில் செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில்
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடகம் சந்திர பகவானுடைய வீடு. அப்போ அந்த சந்திர பகவான் கோயிலாகப்பட்டது இங்கே பெருந்துறை பக்கத்தில் திங்களூர் அப்படிங்கிற இடத்துல அந்த சந்திர பகவானுக்கு தனிப்பட்ட முறையில் கோயில் இருக்குது. அப்போ அந்த கோயிலுக்கு முடிந்த வரைக்கும் டைம் இருக்கிறவங்க திங்கக்கிழமை நாளில் அந்த கோயிலுக்கு போய் வெள்ளை புஷ்பங்கள் போட்டு திங்கக்கிழமை அன்னைக்கு அந்த தெய்வத்தை கும்பிட்டு வர்றது நல்லது. அதாவது திங்களூரில் சந்திர பகவானுக்குன்னே தனியாக கோயில் இருக்குது. அது போக அப்படி போக முடியாதவர்கள் இப்போ நவகிரகங்களில் சந்திர பகவான் இருக்கிறாரு. அப்போ திங்கக்கிழமை போய் வெள்ளை புஷ்பங்கள் போட்டு உங்கள் நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பேச போகிறோம். இது எப்போ நடக்குது அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பித்து செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. அப்போ இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த பலன் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். அப்போ ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய். அப்போ அந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கலாமா அப்படின்னா, ரிஷப ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்ப 2ஆம் இடத்துல செவ்வாயோ, 4ஆம் இடத்துல செவ்வாயோ, 7ஆம் இடத்துல செவ்வாயோ, 12ஆம் இடத்துல செவ்வாயோ இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரி பலனை கெடுக்கும். இப்போ 2ஆம் இடம்னா குடும்பம், சுபகாரியங்கள், இது மாதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கண்டிப்பாக செவ்வாய் பகவான் கெடுப்பதற்குத்தான் பார்ப்பார். அப்போ உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருக்குது? 2ஆம் இடத்துல. அப்போ 2ஆம் இடம் என்பது என்ன? தன்னுடைய வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், நம்மளுக்கு ஒரு இடத்துல பொண்ணு பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது. அப்போ நீங்கள் ஒரு இடத்துல இப்போ பொண்ணு பார்த்தாலும் மாப்பிள்ளையை பார்த்தாலும் ஒரு முடிவு எடுக்க வேண்டாம், பார்த்து வச்சுக்கலாம். இப்போ முடிவு எடுத்தாலும் அந்த முடிவில் கண்டிப்பாக குழப்பங்கள் கண்டிப்பாக வரும். ஏன் வரும் அப்படின்னா, 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால. அப்ப இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்த முடிவை குழப்பம் பண்ணி விட்டுருவாரு. அப்ப அந்த 2ஆம் இடத்தை கெடுப்பதுதான் அந்த செவ்வாய் பகவானுடைய வேலை. அதே சமயத்துல நீங்க குடும்ப வாழ்க்கையிலையும் இப்போ கணவன் மனைவி இப்போ சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, மன திருப்தியா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்ப இதனால வந்து இந்த செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால நீங்க கொஞ்சம் சூதனமா இருக்கணும். அப்போ வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு, பாசம், மரியாதை இதெல்லாமே வைக்கிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில் அடுத்தவங்கனாலேயோ, 3வது மனுஷனாலேயோ, இல்லை குடும்பத்தாராலேயோ, கூட்டு குடும்பத்தில் இருந்தீங்கன்னா அவங்கனாலேயோ ஏதாவது சிக்கல், பிரச்சனை, வேதனை வந்து உங்கள் குடும்பத்தை கலைக்கிறதுக்கு பார்க்கும். அப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது. அடுத்தவங்க சொல்கிறத நம்ப வேண்டாம். குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் அதை சுமூகமாக டீல் பண்ணுங்க. அடுத்தவங்க பேசக்கூடிய பேச்சை நம்பிட்டு உங்கள் மனைவி மீதோ கணவன் மீதோ எந்த ஒரு சாக்கு போக்கும் வேண்டாம், எந்த ஒரு பிரச்சனையும் உருவாக்க வேண்டாம். அதுபோக 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அம்மாவை பாதிக்கும், வண்டி வாகனத்தை பாதிக்கும், சொத்தை பாதிக்கும். 7ஆம் இடம் கலஸ்திரத்தை பாதிக்கும். 12ஆம் இடம் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையும் தன்னுடைய தூர பிரயாணத்தையும் இது மாதிரிலாம் பாதிக்கும். ஆனால் அதே சமயத்தில் அந்த செவ்வாய் பகவான் எங்கே பார்க்குறாங்க அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ 8ஆம் இடத்தை பார்க்கும்போது 8ஆம் இடம் என்பது ஆயுள் சம்பந்தப்பட்ட ஸ்தானம். அப்போ அந்த ஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் நிதானமாக போவது நல்லது. இந்த டயத்தில் நம்ம ஏதோ ஓவர்டேக் எடுத்துடலாம், இல்லை அவங்கள முந்திட்டு போயிடலாம், அவங்கள விட நம்ம ஸ்பீடாக போகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது தவறு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீனேஜ் பாய்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் வேகமாக போகிறது, அதிவேகமாக போகிறது, அந்த ரேஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே இந்த பீரியடில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, இப்போ என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாங்க. ஆமாம் இல்லைங்களா? கண்டிப்பாக அது உச்சமாக இருந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அந்த 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அப்போ உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் பணம் வர்றது வந்துட்டே இருக்கும். அது தொழிலையோ, ஒரு பிஸ்னஸ்லேயோ, ஒரு வேலைக்கு போகிற இடத்துலையோ கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வந்துட்டே இருக்கும். ஆனால் அந்த பணத்தை நாம் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை நம்பி கொடுக்கும்போது அடுத்தவங்க நம்ம கிட்ட வாங்கிட்டு நம்மளுக்கு சரியான நேரத்தில் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பணம் ஏதாவது ரூபத்தில் தொலைந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம ஜுவல்ஸே வாங்கி வச்சிருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் விலையுறந்த பொருட்கள் இருந்தாலும் சரி, ஏதாவது ரூபத்தில் அது தொலைஞ்சு போவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதனாலேயும் ஜாக்கிரதையாக இருங்கள். ஆனால் குரு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக அது மாதிரியான சம்பவங்கள் நடக்காது. நடந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் இழந்ததை திரும்ப பெறுவீர்கள். இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறார். அப்போ அந்த 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதே யோகம். அப்போ அந்த யோகம் அப்படிங்கிறது எந்த வழியில் வேலை செய்யும்? நம்மளுக்கு நண்பர்கள் மூலியமாக, நம்ம குடும்ப ரீதியாக, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக அந்த 11ஆம் இடம் ஆகப்பட்டது நம்மளுக்கு வேலை செய்யும். அப்போ அந்த 11ஆம் இடத்தின் வாயிலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம் வரக்கூடிய வழிகள், தொழில் முன்னேற்றம் இதெல்லாம் நல்லா இருக்கும். இதன் மூலியமாக கடன் கட்டுவதற்குண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும். கடனை கட்டுறீங்க அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட பணம் இருக்குது, ஒருத்தர் ஒரு 10,000 வாங்கியிருக்கிறீங்க, அதை அந்த கடனை கட்டலாம்னு நினைக்கிறீங்க. அதனால உங்கள் மகனை கூப்பிட்டோ இல்லை வேற ஒருத்தர் கூப்பிட்டோ இந்த பணத்தை கொண்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பது அப்படிங்கிறது அங்கே தான் தப்பு நடக்கும். அப்போ அவங்க வாங்கிட்டு போவாங்க, அந்த பணத்தை எங்கேயாவது தொலைச்சிருவாங்க, இல்லை அவங்ககிட்ட கட்டாமல் போயிடலாம், இல்லை வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லலாம். இது மாதிரியான சம்பவங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இது என்ன பண்ணணும்? நாமளே நேரடியாக போய் இதில் 10 நிமிஷம், அரை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நேரடியாக போய் அந்த பணத்தை கொடுத்துட்டு வர்றது தான் நல்லது. அப்போ இன்னொருத்தரை 3வது மனுஷனாக வைக்க வேண்டாம். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் நீச்சம் ஆகஸ்ட் மாதத்தில் அந்த கன்னியில் நீச்சமாகிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆபரணங்கள் வாங்குவதோ, அடகு வச்ச நகையை திருப்புவதோ, அது வாங்கி வீட்டில் வைப்பதோ இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது தான் நல்லது. அப்போ ஆகஸ்ட் மாதத்தில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்காமல் இருப்பது நல்லது. அப்படியே வாங்கினாலும் அது ரொம்ப சேஃப்டியாக கண்ணும் கருத்துமாக வைத்துக்கொள்வது நல்ல விஷயம். அதுபோக உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அது வராமல் பார்த்துக்கிறதும் உங்கள் 2 பேர்த்துக்குள்ளதான் இருக்குது. கணவன் மனைவி நீங்கள் 2 பேரும் இந்த வீடியோவை பாருங்கள். இல்லைன்னா யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு இன்னொருத்தர் அவர் மனைவிட்ட சொன்னாலும் சரி, இல்லை மனைவி பார்த்துட்டு கணவன்கிட்ட சொன்னாலும் சரி, இதை ஒபே பண்ணுங்க. 2வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் எங்கேயாவது பிரயாணம் போவதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும். ஒரு டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்டோ, ஒரு நாடு விட்டு ஒரு நாடோ, ஒரு சுற்றுலாவோ போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். தாராளமாக போகலாம். அப்படி போகும்போது உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்துக்கோங்க. 2வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு போவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்குது, 11ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறாங்க. அந்த சனி பகவானும் வக்கரமாயிட்டாங்க. அந்த வக்கரமான சனி பகவானை குரு பார்க்குறாங்க. அப்போ அந்த குருவுடைய கண்ட்ரோலில் தான் அந்த சனி பகவான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக காட்டுவார். ஏன்னா ரிஷபராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நல்லதை செய்துவிட்டு தான் போற வழி எந்த வழின்னு தெரியாமல், தன் குடும்பத்தை பற்றி நினைக்காமல், தன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லதை செஞ்சுட்டு இன்னைக்கு தன் குடும்பத்தை பற்றி நினைக்காம விட்டுட்டார். இப்போவாது நினைக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்குது.
இப்போ உங்கள் குடும்பத்தை நினைத்து உங்களுக்கோசரம் வாழுங்க, உங்களுக்கோசரம் பாடுபடுங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் என்ன, அது எந்த ரூபத்தில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது, எந்த ரூபத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாதகமாக இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம். டைம் இருந்தால் பார்த்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போறாரு. ஆகஸ்ட் 2ஆம் தேதி இந்த பெயர்ச்சி ஆரம்பிச்சு செப்டம்பர் 19ஆம் தேதி இந்த பெயர்ச்சி முடிவடைகிறது. கிட்டத்தட்ட ஒரு 48 நாட்கள். இது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அப்போ சிம்ம ராசிக்கு இந்த செவ்வாய் பகவான் யார் அப்படின்னா, 4ஆம் இடத்துக்குரிய அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் பகவான் இப்போ எங்கே இருக்கிறாரு? சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார், லாபஸ்தானத்தில். அப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் ஆகப்பட்டது ஒரு அதிர்ஷ்டமான டைம். எப்படி சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய பாக்யாதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் அப்படிங்கிறது பூமிகாரகன், ரத்தம் சம்பந்தப்பட்டது. அப்போ இது சம்பந்தப்பட்ட கிரகம் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, சிம்ம ராசியில பிறந்த ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ரத்தத்துல பிரச்சனை, 11ஆம் இடத்துல புதனுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வைத்தியம் நல்லபடியாக நடக்கும். இதனால பார்த்தீங்கன்னா மருத்துவம் அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தியாக கிடைக்கும். அப்போ இதன் மூலியமாக அந்த மருத்துவத்தினால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விமோச்சனம் கிடைக்கும். இது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் நடக்கும். அது போக சிம்ம ராசிக்காரர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டேன், ரொம்பவுமே உழைச்சேன், ரொம்பவுமே நேர்மையாக இருந்தேன், எல்லாத்துக்கும் நல்லது பண்ணினேன், இன்னைக்கு நான் தான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எவ்வளவு முயற்சி பண்ணியும் கஷ்டப்பட்டு கடன்பட்டு வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தடுமாறிட்டு இருக்கிற அப்படிங்கிறவங்க தான் இப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்க. ஏன்னா இப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டம சனியும் சரியில்லை, இதற்கு முன்னாண்ட நடந்த சில விஷயங்களும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சரியில்லை. அதனால இப்போ இந்த 11ஆம் இடத்துக்கு உங்களுடைய பாக்யாதிபதி 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வந்ததுனாலையும் உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதியுமான, அப்போ அந்த 4ஆம் இடம் என்பது என்ன? வண்டி, வாகனம், பூமி, சொத்து, உங்களுடைய அம்மா, இதையும் குறிக்கும். அப்போ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, ஏதாவது ரூபத்தில் ஒரு கிரயம் பண்ணுவீங்க. உண்மையாக நான் சொல்வது நடக்கும். நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கூட எழுதுவீங்க. இதற்கு முன்னாடி இடம் பார்த்து வச்சிருந்தாலும் இல்லை இதற்கு முன்னாடி இடம் வாங்கணும்னு சொல்லி நீங்க திட்டம் போட்டு இடத்த போய் பார்த்திருந்தாலும் எதுவுமே வாங்கி இருக்க முடியாது. ஆனா இப்ப முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக ஒரு இடத்த நீங்க வாங்கிடுவீங்க. அப்போ அந்த இடத்துல வீடு கட்டலாம். அப்ப அந்த இடத்துல வாழையடி வாழையாய் இப்ப நீங்க, உங்களுடைய மக்களுடைய மக்கள் இவங்க எல்லாரும் நல்லபடியாக வாழக்கூடிய அளவுக்கு, வளரக்கூடிய அளவுக்கு ஒரு யோகமான டைம். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் ஒரு இடம் வாங்கக்கூடிய நேரம் தான் மீண்டும் பல இடங்களை வாங்குறாங்க. அதே சமயத்தில் ஒரு இடம் வாங்கக்கூடிய நேரம் எந்த இடமுமே வாங்க முடியறதில்லை, வாங்கின இடத்தையுமே வித்துடுறாங்க.
இதற்கு காரணம் என்ன? அவங்களுடைய நேர காலங்கள் தான். அப்போ நீங்கள் வாங்கிறது இப்போ நல்ல நேரம். இந்த நேர காலத்தில் நீங்கள் கடன் பட்டாவதும் இந்த பீரியடில் ஒரு பூமி வாங்கிட்டீங்கன்னா அந்த கடனையும் அடைச்சிருவீங்க, இந்த பூமியும் மிச்சமாயிரும். நீங்கள் வீடு கட்டலாம், அது போக பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தேவைன்னு சொல்லி இடமாக வாங்கி போடலாம், வீடாகவும் வாங்கலாம். அதற்குண்டான டைம் இப்போ வந்தாச்சு. இல்லை ஒரு இடத்த விற்று நாம் இன்னொரு இடம் வாங்கலாமா, இல்லை ஒரு இடத்த விற்று ஏதாவது வீடு வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக இடத்தை விற்று நீங்கள் இன்னொரு இடம் வாங்குவதற்கு இது ஒரு சாதகமான டைம் தான். உங்களுக்கு பாக்யாதிபதி லாபஸ்தானத்தில், 4ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்துல அட்டகாசமாக இருக்குது. ஒன்றும் கவலையே பட வேண்டியதில்லை. அதுபோக இந்த பீரியடில் வண்டி வாகனங்கள், இப்போ பைக் வச்சுருக்கிறவங்க கார் வாங்கலாம். காரு பழசாயிடுச்சுன்னா அதை கொடுத்துட்டு புது வண்டி வாகனம் கூட வாங்கிக்கலாம். இப்போ ட்ராவல்ஸ் எடுக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா கார் வாங்கி நம்ம வாடகைக்கு விடலாம். இது மாதிரியான எந்த முயற்சிகள் செய்தாலும் இந்த பீரியடில் கண்டிப்பாக நடக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதியும் பாக்யாதிபதியும் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதுவும் 11ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்தையே பார்க்குறாங்க. அப்போ அந்த 5ஆம் இடம் என்பது என்ன? ஒருத்தருடைய அறிவு, திறமை, முன்னேற்றம், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அவங்களுடைய சரௌண்டிங். அப்போ அந்த சரௌண்டிங்கில் விஐபிகள் இருக்கலாம், தொழிலதிபர்கள் இருக்கலாம், பணம் படைத்தவர்கள் இருக்கலாம். அவங்களுடைய பார்வை இவர் மேலே விழும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களால இவருக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா அவங்களால இவங்களுக்கு ஏதாவது தொழில் கிடைக்கலாம், இல்லை இவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம், சம்பள உயர்வு கிடைக்கலாம். வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்கிறீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல திருப்தியும் நல்ல முன்னேற்றமும், அங்கே இருந்து சம்பாரித்து இங்கே இந்தியாவில் ஏதாவது ஒன்று சாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது போக இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனியாக இருந்தது இல்லைங்களா, அந்த அஷ்டம சனியை குரு பகவான் உச்ச பலத்தோடு இருந்து 9ஆம் பார்வையாக அந்த சனி பகவானையுமே பார்த்துடுறாரு. அப்போ அந்த சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க குருவுடைய வீட்டில். அந்த குரு பகவான் குருவுடைய வீட்டையும் பார்த்து அந்த குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்த்துடுறாரு. இதனால் இப்போ உங்களுக்கு டபுள் யோகம். செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருப்பதும் யோகம், உங்களுக்கு அஷ்டம சனியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை குரு பகவான் பார்ப்பதும் 2வது யோகம். 3வது யோகம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 17ஆம் தேதி அந்த சூரிய பகவான் சிம்மத்திலேயே ஆட்சியாக வர்றாங்க. அப்போ ஒரு மாதம் அந்த சிம்மத்தில் சூரிய பகவான் ஆட்சியாக இருப்பாங்க. அப்போ அந்த ஆட்சியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நவ கிரகங்களின் அரசன். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள், முயற்சிகள் எல்லாமே முன்னேற்ற பாதையில் போவதற்குண்டான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு லீடர் ஆகலாம், ஒரு கட்சிக்கு தலைவர் ஆகலாம், ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு வரலாம், உங்கள் மேலே நம்பிக்கை வரலாம். இது மாதிரியான எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு இப்போ நல்லா இருக்குது. அதனால் சிம்ம ராசியில் பிறந்தவங்க இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் எந்த தெய்வத்தை கும்பிடலாம் அப்படின்னா, சூரியனார், நவகிரகங்களின் அரசன் சூரியன். அப்போ அந்த சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமை நாளில் இங்கே கும்பிட்டு வர்றது நல்ல விஷயம். அப்போ நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சூரிய பகவானை கும்பிடுங்க. சூரியனார் கோயில் கும்பகோணத்தில் இருக்கிறது, அந்த சூரியனாரை கும்பிடுங்க. அது போக பார்த்தீங்கன்னா காலையில் நேரமாக எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல செல்வாக்கையும் செல்வ பலத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.